அதில் கை வைக்கக்கூடாது, பொத்துக்குன்னு குத்தினா ஓட்டையாயிடும். ஹலோ எவ்ரிவன், நான் தான் ஜாசன் கிறிஸ்டோ. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப் அண்ட் எல்இடி ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி 2 டைப் ஆஃப் சாஃப்ட் பாக்ஸ் பண்ணுறோம். அது வந்து ஸ்டுடியோ லைட் கூட சொல்லுவாங்க. முக்கியமாக வந்து vlogging பண்ணுறதுக்காகவும் ஃபோட்டோஷூட்காகவும் யூஸ் பண்ணுறது இன்டோர் பர்பஸ்க்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி அடாப்டர், எல்இடி ஸ்ட்ரிப் லைட் இல்லை எல்இடி பல்ப், தேவையான நைஃப் பிளேட் அண்ட் செலஃபன் டேப்ஸ், பிளாக் ஷீட், க்ளூ கன், ஃபெவிகால் அந்த மாதிரி க்ளூஸ், அலுமினியம் ஃபாயில் அண்ட் பட்டர் ஷீட், மெஷர்மெண்ட் டேப் ஆர் ஸ்கேல், சால்டரிங் அயன் அண்ட் தெர்மோகோல். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கிறோம். ஒன் சைடு வந்து நான் 50 அண்ட் பாட்டமில் வந்து 25 அண்ட் சைடில் வந்து 50 வச்சு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4 பீசஸ் கட் பண்ணி ரெடி பண்ணேன். அந்த 25ஓட எஜ்ஜையும் 50ஓட எஜ்ஜையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கிராஸாக ஒரு கட்டிங் போட்டிருக்கேன் ரெண்டு சைடும். இப்படி கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த கட் பண்ண 4 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். தெர்மோகோல் வெறும் க்ளூவால் ஒட்ட முடியாது, ஃபெவிகால் வச்சு ஒட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் செலஃபன் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜாயின்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக அதில் நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே 25-25க்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தெர்மோகோல் கட் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் ஒரு ஹோல் பண்ணி அதில் பல்போட ஹோல்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. அந்த மேலே இருக்க ஸ்கொயர் ஷேப் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அதில் வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஜாயின்ஸ் எல்லாமே நல்லா ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக க்ளூகன் வந்து அது மேலே ஒரு லேயர் கோட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் இந்த ரிசல்ட்டு. இது இப்படியும் விடலாம். கிளார் அடிக்கக்கூடாதுன்றதுக்காக மேலே பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மேலே அலுமினியம் ஃபாயில் ஒட்டியிருக்கேன். இந்த அலுமினியம் ஃபாயிலில் லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக பிரைட்னஸ் கிடைக்கும். நான் என்கிட்ட ஒரு பழைய அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணியிருக்கேன். கோவிட் சுச்சுவேஷன்றதுனால என்னால் வெளில போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல. தெர்மாக்கோலில் அலுமினியம் ஃபாயில் ஃபெவிகால் வச்சு ஈஸியாக ஒட்டலாம். அண்ட் மேலே பட்டர் ஷீட் போட்டு ஒட்டியாச்சு. அதுக்கு செலஃபன் டேப் யூஸ் பண்ணேன். அந்த செலஃபன் டேப்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து ஒரு பிளாக் ஷீட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. எல்இடி பல்ப் வச்ச ஸ்டுடியோ பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பட் இது எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் 2ஆக டிவைட் பண்ணி 2 சாஃப்ட் பாக்ஸை ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாதியாக கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அந்த எல்இடி பல்பை தனியாக செட் பண்ணியாச்சு. இன்னொரு ஆஃப்க்கு ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி அதை வச்சு ஒரு பாக்ஸ் தனியாக ரெடி பண்ணேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் எல்இடி பல்போட எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷனும் ரொம்ப கம்மி, 12 வோல்ட் தான். ஸோ நீங்கள் 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக ஏசிலேருந்து 230 வோல்ட் எடுத்து டிசி கன்வெர்ட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக 12 வோல்ட் அடாப்டரே விற்கும், அந்த அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பவர் பண்ணிக்கலாம். 1 மீட்டர்லேருந்து 5 மீட்டர் எல்இடி ஸ்ட்ரிப் லைட்ஸ்க்கு நீங்கள் வந்து 12 வோல்ட்டு 2 ஆம்பேர் அடாப்டர் யூஸ் பண்ணணும். அந்த எல்இடி பேனல் ரெண்டையும் தெர்மோகோலில் வச்சு அதை சால்டரிங் பண்ணி அதுக்கு மேலே நம்ம அந்த கட் பண்ண ஃபஸ்ட் ஆஃப் எடுத்து மேலே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் லைட் பண்ண மாதிரியே மேலே வந்து பட்டர் ஷீட் போட்டு கவர் பண்ணி ஃபுல்லாக பேக் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ண டூல்ஸ் எல்லாமே இதுதான். அதில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் ஒன்றா சீரியல் கனெக்ட் பண்ணி அதை டேரெக்டாக வெளில எடுத்து ஒரு ஃபீமேல் ஜாக் வழியாக அவுட்புட் எடுத்திருக்கேன். 12 வோல்ட் டிசி அடாப்டரை வச்சு நம்ம இந்த ஜாக்கில் கனெக்ட் பண்ணோன்னா
பவர் அப் ஆகிடும். ஸோ ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். தண்ணி படக்கூடாதுன்றதுக்காக க்ளூகன் வச்சு அந்த சால்ட்ரிங் பண்ண இடத்த ஃபுல்லாக மோல்ட் பண்ணிட்டேன். ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோஷூட்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் அதில் பாதி பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஹேவ் ஒண்டர்ஃபுல் டே. டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.